தமிழ் ஆடியன்ஸுக்கு, அதாவது நமக்கு தொடர்ந்து ரொம்ப முக்கியமான அவசியமான நாம கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய கதைகளா சோஷியலி ரெஸ்பான்சிபிள் ஃபிலிம்ஸ் எல்லாம் நமக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்கக்கூடிய 2D என்டர்டைன்மெண்ட் சூர்யா அண்ட் ஜோதிகா இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு கதையை கொண்டு வந்து சேர்க்க போறாங்க, கார்கி. ஸோ கார்கி படத்தை பற்றி இன்னைக்கு நாம சாய் பல்லவி அவங்கள்ட்டயே நிறைய முக்கியமான விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த படத்துக்காக நிறைய ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஷூட்டிங்கில், லைவ் லொக்கேஷன்ஸில் கொரில்லா ஃபில்ம் மேக்கிங் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க எப்படி கார்கியாக மாறினாங்க, அண்ட் கார்கின்ற கேரக்டருக்கும் அவங்களுக்கும் எவ்வளோ ஒற்றுமைகள் இருந்துச்சு, இப்படி எல்லாமே பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க. சில பேர் சிரிக்கிறப்போ கண் சுருங்கும், முகம் முழுக்க சிரிப்பு இருக்கும். அதை பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த ப்ரீத்ன்ற வார்த்தையை பார்க்கும்போது நமக்கு ப்ரீத் பண்ணணும்னு ஒரு ரிமைண்டர் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி சிரிக்கிறதுக்கான ஒரு ரிமைண்டராக அவங்களோட சிரிப்பு இருக்கும். அந்த மாதிரியான சிரிப்புக்கான சொந்தக்காரி தான் சாய் பல்லவி. வணக்கம். வணக்கம். Very very happy to have this conversation with you. Thank you, and very sweet of you to give an introduction like that. Thank you. உண்மையாவே சொல்றேன், நிஜமாவே சொல்றேன். இவ்வளோ முகமுழுக்க சிரிக்கிறவங்கள நிஜத்துல பாக்குறதே ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம ஆன் ஸ்கிரீன்ல பாக்குறது ரொம்ப ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. Okay, now I'm feeling conscious. சரி. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டினே அதுவாக தான் இருந்துச்சு. வெரி ஃபர்ஸ்ட் டைம் நீங்க கேமரா ஃபேஸ் பண்ணும்போது அந்த இன்னசென்ஸை அப்படியே வச்சுக்கிறதுன்றது எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இவ்வளவு வருஷம் கேமராவை தொடர்ந்து ஃபேஸ் பண்ண பிறகும், உங்களுக்குன்னு ஒரு பிராண்ட் வேல்யூ வந்த பிறகும், அதே இன்னசென்ஸோட அதே நேச்சுரல் சாய் பல்லவியாவே நீங்க ஆன் ஸ்க்ரீன்ல இருக்கிறது எப்படி உங்களால் பண்ண முடியுது? I think it's more about being true to that situation. அந்த டைமில் இருக்கும்போது எவ்வளோ நேச்சுரலாக இருக்க முடியுமோ. பட் என் மைண்டில் கான்ஸ்டண்ட்டாக ஒரு தாட் இருக்கும். ஆல்ரெடி நம்ம ரிப்பீட் ஒரு பண்ண ஃபியூ எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இருக்கும்ல, அதை நம்ம ரிப்பீட் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும். அதை நான் மட்டும் கொஞ்சம் பிளாக் பண்ணிட்டேன்னா மற்றதெல்லாம் கொஞ்சம் ஐ திங்க் ஒரு ஆல்டர்னேட் எக்ஸ்பிரஷன் கம்ஸ் இன்ட்டு. ஐ டோன்ட் ஹாவ் ஒரு ப்ராப்பர் ப்ராசஸ். ஆமாம், அந்த மாதிரி ஒன்று நான் எதுவும் எழுதி வச்சு பண்ணல, அது வருது. எனக்கு என்னன்னா, ஆஸ் அன் ஆக்டர் உங்களுக்கு வந்து இந்த வல்னரபிலிட்டி அப்படின்ற ஒரு எலிமெண்ட் உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கு? ஹவ் யூ எவர் தாட் அபவுட் ஹவு வல்னரபிள் யூ ஆர்? I've actually shed a lot of over time. ஒரு நமக்கு வெக்கம், சில எக்ஸ்பிரஷன் நமக்கு வருமா வராதா, இது பண்ணால் நல்லா இல்லையே, இது பண்ணால் மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குது. ஐ திங்க் ஓவர் டைம் அது வந்து அப்படியே நான் ஷெட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஹேவ் டு தேங்க் த ஹோல் ஜேர்னி ஆஸ் அ டான்சர். ஏன்னா அப்போ ஸ்டேஜ் ஃப்ரைட், கேமரா முன்னாடி இருக்கா இல்லையா, வீட்டு உங்களே அடுத்த பிரபுதேவா இல்லை வேறு எந்த ஷோஸ் பண்ணியிருந்தாலும் ஐ காட் யூஸ் டு சீயிங் அ லாட் ஆஃப் பீப்புள் வியூ மீ வென் ஐம் டூயிங் சம்திங். அதனால அந்த ஒரு ஃபீலிங் எனக்கு எப்பவுமே இருந்ததில்லை. எல்லாம் என்ன பார்க்குறாங்க, அங்கே போகணுன்னே எனக்கு சின்ன வயசுலேருந்தே இட் கட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் அரவுண்ட் மீ, இட் கட்ஸ் ஆஃப். ஓவர் டைம் நேச்சுரலாகவே இப்படி தானே நான் அழுவேன். அண்ட் வென் இட் ஸ்டார்ட்ஸ் ஒர்க்கிங் வித் பீப்புள் ஐ லெட் இட் ஆல் கோ. அண்ட் எப்போவுமே பண்ணுறது மாதிரி. பட் மோஸ்ட்டாக கொஞ்சம் நம்ம எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாம் வந்து ஒரு லிமிட் தாண்டி இருக்குது, இது பண்ண முடியுமானது ஐ திங்க் என்ஜிகே அதுக்கப்புறம் தான் ஐ திங்க் ஐ ப்ரோக் தட் பர்சனலி இன் மை ஹெட். சில விஷயத்துக்கு நம்ம இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணுவோமா, இவ்வளோ எக்ஸென்ட்ரிக்காக இருப்போமா, இந்த மாதிரி பண்ணுவோமாங்கிற தாட் வந்து எனக்கு ஏதாவது இஃப் இட் வாஸ் ஹோல்டிங் மீ பேக் பிஃபோர் என்ஜிகே, ஐ திங்க் ஆஃப்டர் என்ஜிகே இட் ஜஸ்ட் ப்ரோக். அதுவும் போயிடுச்சு. அது போயிடுச்சு. ஆக்சுவலாக இதுதான் கேட்க வந்தேன். நம்ம அழுறது நல்லா இருக்கா, நம்ம அழும்போது நல்லா இருக்கணும்ன்றது பாயிண்ட் கிடையாது ரியல் லைஃப்ல. ஆனா இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி கேமரா நம்ம அழும்போது நமக்கு ஒரு சின்ன கான்சியஸ்னஸ் வந்துடும். இப்படி அழுதா நல்லா இருக்கா, அப்படி அழுதா நல்லா இருக்குமா, கொஞ்சம் அதிகமா அழுறோமா, இந்த மாதிரி கேள்வியில வரும். ஆனா ரியல் லைஃப்ல நாம எப்படி அழுவோமோ அப்படிதான் அழுவோம். என்ன பெயின் இருக்கோ அதுதான் வரும். அது வந்து ரொம்ப நேச்சுரலாவே நீங்க எல்லா படங்களையும் பண்றீங்கன்னு எனக்கு தோணுது. அண்ட் கார்கியை பத்தி பேசும்போது எனக்கு ட்ரெய்லரில் ஒரு ஷாட் ரொம்ப பிடிச்சிருக்கு. பொறுமையாக உங்களுடைய வீட்டுக்குள்ளே வந்துட்டு கதவு தாழ் போட்டுட்டு பயங்கர எக்ஸாஸ்டடாக ஹோப் எதுவுமே இல்லாமல் செவுத்தில் சாஞ்சு அப்படியே உட்காருவீங்கல்ல, அந்த ஷாட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலி எனக்கு வந்து ஷாட் ரொம்ப பிடிக்கும். படத்துலேயே வந்து இட் கம்ஸ் இன் அ வெரி நைஸ் பிளேஸ். அந்த மாதிரி நாங்கள் ஃபஸ்ட்டே டிசைன் பண்ணல. அங்கே போய் சம்டைம்ஸ் டிரெக்டர் வந்து ஹி கிவ்ஸ் மீ ஸ்பேஸ் டு டூ வாட் ஐ ஃபீல் லைக் தட் மொமெண்ட். சம்டைம்ஸ் டிரெக்டருக்கு தெரியும் எனக்கு இந்த சீன்லேருந்து இதுதான் வேணும், இந்த மாண்டாஜ்லன்னா இந்த ஒரு மூவ்மெண்ட்ஸ் தான் நடக்கணும், பீட் கேமரா மூவ்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லைன்னா அந்த கேரக்டருக்கு பண்ண வேண்டிய ஒரு ஆக்ஷனாக இருக்கட்டும். இந்த படத்தில் ஹேட் ஆஃப் ஒரு ஃப்ரீடம் வேர் ஹில் நெவர் கால் கட். ஹில் வெயிட் அன்டில் ஐ எம் ஆக்சுவலி எக்ஸாஸ்டட் ஆஃப் வாட் எவர் ஐ கேன் ப்ரொவைட் ஃபார் தட் மூமெண்ட். அப்புறம் ஐ ஹேட் அ வெரி குட் cinematographer, அந்த டீம் ஆக்சுவலி ஸ்ரயந்தி அண்ட் பிரேம்
நான் உட்காந்தேன்னா அவங்க உட்காருவாங்க, நான் இந்த பக்கம் போனேன்னா they'll be always on their toes. உங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல அவங்க? ஆமாம், எப்போவுமே. அதனால இப்போ எனக்கு தோணுச்சுன்னா நான் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தேன்னா அதுக்கு ஃபோக்கஸ் இருக்கும், கரெக்டாக அதை கேப்சர் பண்ணியிருப்பாங்க. ஸ்பான்டேனியஸாக இருக்கிற அந்த மூமெண்ட்ஸ்லாம் ரீடேக் போல அந்த ஷார்ட் வந்து ஐ திங்க் வாஸ் ஃப்ரம் ஒன் ஆஃப் தோஸ் மூமெண்ட். அந்த எக்ஸாஷன் உங்களுக்கு சுத்தமாக ஹோப்பே இல்லை, பயங்கர டயர்டாக இருக்காங்க கார்கின்றது என்னால் அந்த 2-3 செகண்ட்ஸில் ஃபீல் பண்ண முடிஞ்சதுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு அதை பார்க்கும்போது. அண்ட் நீங்கள் ஒன்று சொல்கிறீங்கல்ல, ஸ்பான்டேனியஸாக நம்ம போய் ஒன்று பண்ணுறது அப்படின்னு, ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த ஷூட்லேயே நீங்கள் அது பண்ணீங்களாமே? அது யார் சொன்னோம்? அப்படியெல்லாம் இல்லை. எனக்கு ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷூட்டில் வந்து ஐ வாண்ட் டு பிளெண்ட் இன் டு தி என்வாயன்மெண்ட் அண்ட் ஓன் தட் பிளேஸ் இஸ் மைண்ட். பயங்கரமாக ஓன் பண்ணிங்களாமே, நல்லா இருந்துச்சு அது. சொன்னாங்களா? போர்டில் போய் எழுதுங்க. சொல்லுங்கள், அந்த கதை சொல்லுங்கள், நல்லா இருக்கு, நீங்கள் சொல்லி கேட்போம். ஸோ கிளாஸ் ரூம் இருந்துச்சு, ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. டிரெக்டர் வந்து இதுதான் மூவ்மெண்ட் இதுதான் பண்ணுவீங்கன்னு. என் கிளாஸ்ல எல்லாம் போர்டில் எக்ஸாம் இருந்துச்சுன்னா நான் ஜீரோஸ் பெட்டர் தானே காப்பீட் 100ன்னு போட்டு பார்த்துருக்கேன். அதனால் இங்கே பார்க்கும்போது இது கிளாஸ் ரூம் மாதிரி ஒரு நிஜமான கிளாஸ் ரூம் ஃபீல் வருதுன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் போட்டு தானே ஆகணும்ட்டு நான் அங்கே போய் எழுதினேன். ஸோ சம்டைம்ஸ் ஐ டூ சம்திங் மேபி டு பிளெண்ட் இன் டு தட் என்வாயன்மெண்ட் அண்ட் மேக் இட் மைண்ட். அந்த மாதிரி ஒரு குட்டி விஷயம் தான் அது. ஐ திங்க் பை டூயிங் தட் யூ கம்ப்ளீட்லி ஓன் தட் செட்னு நினைக்கிறேன். I don't know, I try to at least. எனக்கு இப்போ அடுத்து ஒரு கேள்வி இருக்கு. Introduce Gargi to us. Who is Gargi? I'll be very honest. நம்ம எல்லாத்துக்கும் ஒரு செட் ஆஃப் பிரின்சிபிள்ஸ், ஒரு செட் ஆஃப் ஐடியல்ஸ், வேல்யூஸ் எல்லாம் இருக்குல்ல. அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் த பிக்கஸ்ட் டெசிஷன்ஸ் நம்ம எடுக்க வேண்டியதாக இருந்த ஒரு முடிவதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு மொமெண்ட்டில் பட் ஒரு வல்னரபுளான ஒரு ஸ்பேஸில் நம்ம இருக்கும்போது தான் நடக்கும். ஸோ இந்த பொண்ணோட லைஃப் வந்து she's thrown into a world that she didn't know she'll be in. நார்மலாக ஒரு பொண்ணு ஏதோ ஒரு டீச்சர் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிற ஒரு பொண்ணுக்கு எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் போடுறாங்க, அவங்களோட எமோஷ்னல் மாரல் கான்ஃப்ளிக்ட் அதெல்லாம் என்ன, எந்த அளவுக்கு அவங்க போவாங்கங்கிறதெல்லாம் வந்து இட்ஸ் வெரி ஃபேசினேட்டிங் டு மீ. அண்ட் ஐ திங்க் நார்மல் டே அண்ட் ஏஜில் வந்து சில விஷயம் பேப்பர் அண்ட் பெனில் எழுதிடலாம், ஆனால் அதோட ஆக்ஷனாக காட்டுறது ரொம்பவே கஷ்டம். பிகாஸ் எமோஷன்ஸ் ஆர் இன்வால்வ்ட். சில விஷயம் நம்ம சொல்லுவோம் லாஜிக்லி ஆமாம் அதுதானே பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு, பட் when எமோஷன்ஸ் பிளே அ ரோல் லாஜிக் டேக்ஸ் அ பேக் சீட். ரியல் லைஃப்பில் லாஜிக்கே கிடையாது. இல்லை, நம்ம சம்டைம்ஸ் சொல்லுவோம் அட்வைஸ் கொடுக்கும்போது நம்மளா இருந்தால் அப்படி தானே பண்ணியிருப்போம், அந்த பொண்ணு அப்படி பண்ணிச்சுன்னு தானே கேட்போம். பட் அந்த இடத்துல எமோஷன் வரும்போது யுவர் லாஜிக் டசன்ட் ஈவன் ஸ்டாண்ட் அ சான்ஸ். ஸோ இந்த படத்தில் அந்த மாதிரி ஒரு கான்ஃப்ளிக்ட், இந்த பொண்ணு ரொம்ப கிளியர் அபவுட் வாட் ஷி வாண்ட்ஸ் இன் லைஃப், பட் சடனாக தெரியாத ஒரு என்வாயன்மெண்ட்டில் போட்டு அங்கேருந்து எப்படி how does she come out of it or what does she do to herself and her surroundings is the film. கார்கிங்கிற ஒரு ஆளோட ஜேர்னி மட்டும் இல்லாமல் அவங்க கூட சேர்ந்து இருக்கிற கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணுற ஆளுங்களுக்கும் ஒரு லைஃப் இருக்குது, அவங்களுக்கும் ஒரு ஸ்டோரி இருக்குது, அவங்களுக்கு எந்த ஸ்பேஸ் இருக்கோ அதில் வந்து he had shown it really well. Beat காளி வெங்கட் சாரோடது, இல்லைன்னா சுதா மேமோடது, ஜேபி சார் ஆகட்டும், சரவணன் அவர் ஆகட்டும். ஸோ ஒருத்தவங்களோட கேரக்டர் இந்த ஃபிலிம் இருக்கணுங்கிறதுக்காக இல்லை, ஆல் ஆஃப் தீஸ் கேரக்டர்ஸ் ஹேவ் அவங்களுக்குன்னு ஒரு ஜேர்னி இருக்குல்ல, அதை வந்து எப்படி இதில் இன்கார்பரேட் பண்ணி அதை காட்டியிருக்காங்கிறது தான் வந்து கார்கி. எனக்கு உங்ககிட்ட சில விஷயங்கள் கேட்கணும்னு இருந்துச்சு. நிறைய கொரில்லா ஃபில்ம் மேக்கிங் பண்ணீங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்படியா? நாம ஒரு கண்ட்ரோல் என்விரான்மெண்ட்டுக்குள்ள கேமராவுக்கு ஃபேவரா சில விஷயங்கள் பண்றதுன்றது ஒரு அப்ரோச். ஒரு லைவ் என்விரான்மெண்ட்ல ஒரு ரோட்ல ஒரு கொரில்லா ஃபில்ம் மேக்கிங் நடக்கும்போது நீங்க அங்க இருக்கிறதுன்றது ஒண்ணு இருக்குல்ல, ஷார்ட் சரியா வருதா இல்லையா நமக்கு தெரியாது, டேக் ஓகே ஆகுமா இல்லையா நமக்கு தெரியாது, எத்தனை தடவை நம்ம அதே ரேட்ல நடக்கும் நமக்கு தெரியாது. அப்போ உங்களுக்கு கொரில்லா ஃபில்ம் மேக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? இதுதான் ஐ திங்க் என்னோட ஃபர்ஸ்ட் படம் which I've had this experience. One thing is that good we did not announce that we were coming there, extra bodyguards எதுவுமே இல்லாமல் நிஜமாக ஒரு பொண்ணு சாரி போட்டுட்டு அந்த இடத்துல போச்சுன்னா எப்படி, it will take a while for people to even know that அந்த இடத்துல நம்ம ஷூட் பண்ணோம். அதை தவிர்த்து if you have சடனாக ஒரு விஷயம், இப்போது இந்த இடத்துல பஸ் வரக்கூடாது பட் இப்போ பஸ் வந்துடுச்சுன்னா I'll have to improvise and go along with it. That gave me a lot of joy. Made the film more natural and lively. And நிஜமான என்வாயன்மெண்ட்டில் கேப்சர் பண்ண மாதிரி இருந்துச்சு. அண்ட் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று கேள்விப்பட்டேன் நான், நீங்கள் நாய்க்கு பண்ணி விட்டுறதுக்கு பயங்கர டெக்னிக் ஒன்று யூஸ் பண்ணீங்களாமே? நான் யூஸ் பண்ணல, அவங்க ட்ரிக் பண்ணி என்ன யூஸ் பண்ண வச்சாங்க. ஓ அப்படியா? ஃபர்ஸ்ட் they gave me a piece of chicken கையில், எனக்கு அது சிக்கன் பீஸ்ன்னு தெரியல, பட் அது the doggy had it. அப்புறம் தான் சொன்னாங்க the chicken and the dog has only meat அப்படின்ட்டு. ஸோ பன்னில் வந்து மீட்டை ஸ்டஃப் பண்ணி அதுக்கப்புறம் கொடுத்தோம். நான் வந்து நாயை தான் ஏமாத்தினாங்கன்னு நினச்சேன். என்னையே ஏமாற்றிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி மூமெண்ட்ஸ்க்குள்ள பயங்கர நேச்சுரலாக பிளெண்ட் ஆகுறதுன்றது ஒன்று இருக்குல்ல, இது வந்து பார்க்கும்போது இல்லைனா இதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சுன்னு கேட்கும்போது எங்களுக்கு வந்து தி ஜாய் ஆஃப் பீயிங் அன் ஆக்டர்
அப்படின்றது எனக்கு கொஞ்சம் தோணுது. ஸோ உங்களுக்கு அந்த ஜாய் எப்போல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க and how much you enjoy being an actor? The joy of shooting in this set especially, the whole team was very young. இருக்கிற டெக்னீஷியன்ஸ்லேருந்து ஏடிஸ்லேருந்து எல்லாருமே வந்து nobody thought லஞ்ச் பிரேக்குக்கு அப்புறம் 2 hour பிரேக் எடுத்து பண்ணுவோம் அந்த மாதிரி ஒரு தாட்டே யாருக்கும் வரல. லஞ்ச் முடிச்சோமா வந்து வேலை பார்க்கணும், ஒரு தூக்கம், ஒரு டயர்ட் ஆகுறது, பேச்சு, எதுக்குமே அவ்வளோ நேரம் இருக்கு இல்லையா. ஸோ அதே எனர்ஜியில் இருக்கும்போது இப்போ சன் செட் ஆகுது, மழை வருதுன்னா எவ்வளோ ஒரு ப்ரெஷர் இருக்கும். we had to run and come and அதுக்குள்ளே டைலாக் முடிக்கணும். இல்லைன்னா the director being the producer will start thinking ஐயோ அடுத்த நாளுக்கு போச்சுன்னா இதே லொக்கேஷன் we'll have to get another extra call sheet. அதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு we had to perform on the street with kids going right and left, with cars and honking and all that, with AD screaming sir ஒரு நிமிஷம் சார். ஸோ இந்த ப்ரெஷர்லாம் மைண்டில் வச்சு we got to cut off from all of that and perform and be natural. So it was madness sometimes. வீட்டுக்குள்ளே ஷூட் பண்ணும்போது it was more கண்ட்ரோல்டுன்னு வச்சுக்கலாம். ஆனாலும் சவுண்ட் கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்போ நாய் குலைச்சி தானே என்ன பண்ணுறது. ஸோ ஆர் பாய்ஸ் வில் பி ஸ்டாண்டிங் தேர் வித் பிஸ்கெட் பேக்கெட், யாராவது கற்றுனீங்கன்னா இந்த ப்ளீஸ் கத்தாத அப்படின்ட்டு. அதை தவிர வெளியில் நாங்கள் ஷூட் பண்ணும்போது அந்த ஒரு excitement இருக்குல்ல, that you know nobody is there, you don't have bouncers, you have nobody, you're just there like one more AD or someone who is just there to act and டக்குன்னு போயிட்டு. It was nice, it was a fun experience. And as an actor I think I get so much of joy. எனக்கு கேமரா முன்னாடி இருக்கும்போது வேற ஒரு லைஃப் நம்ம லிவ் பண்ணுறோம்ல, அந்த பொண்ணோட ஜேர்னி அதெல்லாம் it becomes too real for me. That experience is more like, if I have to draw a parallel, I'll say it's more like meditation. Because there's a lot of noise all the time. இப்போ நம்ம பேசும்போது இப்போ நம்ம 2 பேர் தான் பேசுகிறோம், எனக்கு இந்த ஏசி இதோ இந்த சத்தம் இதெல்லாம் வந்து ரொம்ப லவுடாக இருந்தால் தான் கேட்கும். பட் this is a world. This is a world. It's a cocoon where it's just you and me. So when I'm there in front of the camera, I just think it is me and the people there, and the camera is not even there, it's just capturing the moment. So when there is a bubble, இந்த மாதிரி ஒரு bubble create பண்ணும்போது it feels very calm in my head. So it's more like a process of meditation for me. And it's very addictive. Addictive is the term. Oh, nice. ட்ரெய்லரில் ஒரு டயலாக் வருது, என்னதான் இருந்தாலும் நான் பொண்ணு தானே, பையன் இல்லைல்ல. நீ நேரம் காலம் விதி எல்லாத்தையுமே நம்பு, என்ன நம்பாத. ஏன்னா நான் பையன் இல்லைல்ல, பொண்ணு தானே. அதை என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் ரியல் லைஃப்பில் அதை சொல்லியிருக்கீங்களா, நினச்சிருக்கீங்களா? ஆமாம், அம்மா அப்பா கூட மட்டும்தான் அந்த கான்வர்சேஷன் நமக்கு வரும்ல. ஆமாம், வந்திருக்கு. சம்டைம்ஸ் அவங்க வந்து தோ நான் இண்டஸ்ட்ரியில் இருந்தால் கூட கம் ஃப்ரம் அ வெரி ஹம்பிள் பேக்ரவுண்ட். அம்மா அப்பாவுக்கு வந்து டைம் ஆயிடுச்சுன்னா கல்யாணம் ஆகணும், குழந்தை இந்த டைமில் இருக்கணும், கசன்ஸுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிடுச்சுன்னா ஐயோ இவளுக்கு மட்டும் ஒன்றும் கல்யாணம் ஆகலை, சின்ன பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிடுச்சுன்னா ஐயோ இவளுக்கு ஒன்று. தே அண்டர்ஸ்டாண்ட் தட் என்னோடய பேஷன் வேறு இடத்துல இருக்குது. பட் அவங்களுக்கும் வந்து ஒரு பாடி கிளாக் இருக்குல்ல, இப்போ இருந்தால் வந்து எனக்கு இப்போ ஒரு பேத்தி இருக்கணும், எனக்கு ஐ ஃபீல் லைக் நர்ச்சரிங் அனதர் சைல்டு. அந்த விதத்தில் வந்து சம்டைம்ஸ் எமோஷ்னல் பிளாக்மெயில்னு சொல்ல முடியாது, ஆனால் ஒரு விதத்தில் வந்து கஷ்டமாக இருக்கும். இதே ஒரு பையனாக இருந்து அவனுக்கு இவ்வளோ பைத்தியமாக இருக்க வேலை அப்படின்னா, will you want me to take a back step and let my passion go அப்படின்னு நான் சம்டைம்ஸ் கேட்டிருப்பேன். when it comes to மணி பற்றி விஷயம்லாம் வரும்போது எப்படி சொல்கிறது, அது வந்து நான் இது என் ஃபேவரில் யூஸ் பண்ணிக்கிட்டேன். I don't do films for the money. It is important for us to have a proper financially stable environment so that நான் வந்து யார் மேலேயும் டிபெண்ட்டாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு அது முக்கியம். ஆனால் ஒரு படத்தில் வந்து if X amount is what they can give me for a film which they can only provide so much, அப்படின்னு இருக்கும்போது I don't mind thinking twice. I'll say பரவாயில்ல, if you can only give me so much. அந்த மாதிரி டைமில் அம்மா அப்பா think that am I being fooled அப்படின்ட்டு கேட்பாங்களா. I'll say எனக்கு தான் கல்யாணம் ஆகலை, நான் தான் பையன் இல்லையா, எனக்கு அது சேர்த்து வைக்க தெரியல, இது எனக்கே தானே, அதனால போதும். ஸோ I use it that way also sometimes. பட் இந்த விதத்தில் தான் வந்து வரும். பட் நம்ம படத்துலையும் வந்து அது ஒரு கான்வர்சேஷனாக தான் வரும். அந்த டைலாக்லேயே வந்து இந்த ஜேர்னி ஒரு பையன் பண்ணுறான்னா என் பையன் வந்து என் ஹஸ்பண்டை எப்படியாவது பண்ணி கொண்டு வந்துடுவான். இதே பொண்ணுங்கிறதுனால இல்லை நீ ப்ரெஷர் போட்டுக்காத, எப்படியோ கடவுள் வந்து பண்ணிடுவார்.
சம்டைம்ஸ் அந்த பொண்ணுக்கு வந்து ஏய் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி அப்பாக்காக அந்த உழைப்பை நான் போடுறேன். நான் போட்டுட்டு இருக்கேனே, நீ இமீடியட்டாக நேரம் காலம் விதிங்கிற அது எப்படிம்மா, நான் பொண்ணுங்கிறதுனால தான் நீ இப்படி ஃபீல் பண்ணுறேன். ஸோ அவளோட ஒரு ஜேர்னி, அவளோட அந்த ஒரு கன்விக்ஷன். ஆமாம். அண்ட் தட் இஸ் ஹர் டியூட்டி த டாட்டர் டு ஹாவ் ஒரு இதுதானே அவளோட ஜேர்னி. அப்படி இருக்கும்போது அம்மா இப்படி யோசிக்கிறது அவளுக்கு அஃபெக்ட் ஆகி அந்த டைமில் அவள் சொல்கிற டைலாக் தான். ஓகே. அண்ட் 2Dனுடைய அசோசியேஷன் பற்றி நம்ம அவசியம் பேசணும். ஏன்னா இப்போது ஜோதிகா அவர்கள் நிறைய படங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ஆக்சுவலாக தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு முக்கியமான ஜேர்னியாக இருக்குது, கவனிக்கப்பட வேண்டிய ஜேர்னியாக இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய முக்கியமான கதைகளை அவங்க வழியாக சொல்ல முடியுது. அது ஒரு தனி ஜேர்னியாகவே இருக்குது இப்போது. ஸோ when 2D is presenting something like கார்கி, நீங்கள் ஜோதிகா அவர்களை அவங்க இப்படி தொடர்ந்து நிறைய உமன் சென்ட்ரிக் படங்களை அவங்க வழியாக நிறைய கதைகளை ஒரு உமனுடைய பார்வையிலிருந்து நிறைய கதைகளை சொல்லும்போது அந்த கதைக்கு வேறு டைமென்ஷன் கிடைக்குது. ஸோ அவங்களுடைய ஜேர்னி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? முக்கியமாக கார்கியை பற்றி நீங்களும் அவங்களும் என்ன பேசுனீங்க? So I am a fan of Surya sir and Jyotika ma'am. I clearly remember ma'am saying, I'm happy that you're choosing roles, you're not saying okay to everything. அதனால எனக்கு சந்தோஷம். அப்போ என் மைண்டில் உங்களுக்கு என்ன தெரியுமா, you know the work I'm doing, because I still when I see them என் மைண்டில் நான் ஒன்றும் I go back to ஸ்கூலில் இருக்கிற பல்லவி. அதனால I see them and I'm overwhelmed. உங்களுக்கு என்ன தெரியுமா, நான் பண்ணுற படம் உங்களுக்கு தெரியுமா, அந்த மாதிரி இருக்குமா. So that day, that moment was like that. Surya sir had seen the film and அவர் இந்த டைலாக் ரிப்பீட் பண்ணார். The first time we met, he said இந்த நேரம் காலம் விதி இதெல்லாம் வந்து பொண்ணு தானே, அந்த டைலாக் அப்படியே சொன்னார். அண்ட் ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட். ஒரு மாதம் ஆச்சு படம் பார்த்து, பட் ஸ்டில் அவர் அந்த டைலாக் சொன்னாருன்னும் போது. அண்ட் ஐ வாஸ் நாட் தேர் வென் சார் ஹட் சீன் த ஃபிலிம். த டிரெக்டர் டோல்ட் மீ தட் சார் படம் பார்த்துட்டு வந்துட்டு he was sitting quiet for a while and it had affected him in a certain way. So other than as ஒரு டீம் இல்லைன்னா when we agree to do a role, it should create or impact in the person who's viewing the film in நினைப்போம்ல. So Surya sir was one of the first ones from the audience to watch it. அதனால் அவர்கிட்ட அந்த ரெஸ்பான்ஸ் வரும்போது I felt very it was rewarding, validating and all of that at the same time. 2D and சூர்யா ரெண்டு பேருமே தொடர்ந்து சோஷியலி ரெஸ்பான்சிபிள் ஃபிலிம்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. அந்த கதைகளை கேட்கும்போது நமக்கு ஒரு ஹோப் வருது. நமக்கு இது வரைக்கும் கேட்காம அந்த கேள்விகள்லாம் வருது. சூரரை போற்று படமாக இருக்கலாம், ஜெய்பீமாக இருக்கலாம். இப்போது அவங்களுடைய தலைமையில் அவங்களுடைய பேனருக்கு கீழே நீங்கள் நடித்த ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்குது? Growing up, when I had seen few films that Trisha ma'am had done or Simran ma'am had done or Jyotika ma'am had done, no, you will think இது நல்லா இருக்குது, இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எப்போவுமே இருக்கிற மாதிரி இருக்காது. So as someone from the audience, I enjoy watching films which are அபியும் நானும்னு ஒரு படம் வந்துச்சு, ஜோதிகா மேமோட மொழின்னு வந்துச்சு, Simran ma'am, I think I liked Kannathil Muthamittal and other few more characters that she had played which stood out in my mind. அப்போ இருந்தே எனக்கு மைண்டில் இந்த மாதிரி படம்லாம் நல்லா இருக்குது, எப்படி வந்தா ஜஸ்ட் ஒரு டான்ஸுக்கு இந்த மாதிரிலாம் இல்லாமல் அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்கு at that point of time they are setting a path for younger generations who are growing up thinking இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்குல்ல, இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்குல்லன்ட்டு. Over time, right now, if I'm choosing scripts like this, it is because I had a craving in me. இந்த மாதிரி எல்லா படமும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ரீக்வன்சி வந்துச்சுன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும். அதனால் when you spoke of Jyotika man, I remember watching மொழி and thinking, இது எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்ட்டு. And talking about Surya sir again, ஜெய்பீம் எல்லாம் வந்து I was blown. I think the last time Surya sir-ஓட படம் பார்த்து எனக்கு ரொம்ப ஒரு எமோஷனலாகி அந்த வேர்டுக்கு என்ன ஒரு மீனிங் கொடுக்கணும்னு தெரியாதது வந்து காக்க காக்க. Because I was in an adolescent age and I was feeling very shy to look at the screen. I was thinking, okay, I'm not going to make eye contact. I like this person அப்படின்ட்டு இருந்தேன்னா. அதனால் அதுக்கப்புறம் வந்து ஒரு படத்தில் ஜெய்பீம் where he chose to play the character and there he was not trying to cater to the stardom that he carries. He wanted to play that character and அவர் என்ன பேக் பண்ணார், அதுலேருந்து சொல்ல வந்த கதை என்ன, அதெல்லாம் பார்க்கும்போது I was very very fascinated. Read சூரரை போற்று and for I think ஒரு படம் வரும்போது he does something which makes you feel nice. So when Sudha Kongara ma'am had offered the script and he went all out and he wanted to do everything that Sudha Kongara ma'am did. So in every way I think he tries to say something which is a little special and I'm a fan, so I'm always a little biased. So I'm happy that I'm associated at least in the vidathula with Surya sir and Jyotika ma'am. Amazing. மெடிடேட்டிவ்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணீங்க, அடிக்டிவ்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணீங்க. இந்த ஆக்டிங் கேரியர் அது வந்து உங்களுக்கு
இந்த ஜாய் ஆஃப் ஆக்டிங் நம்ம ஒன்று பேசுகிறோம்ல, அது என்றைக்குமே உங்களுக்கு அடிக்ஷனாகவே இருக்கணும். தேங்க்யூ. அது ஒரு மெடிடேட்டிவ் ப்ராசஸாகவே என்றைக்குமே உங்களுக்கு இருக்கணும்னு தேங்க்யூ. வெரி ஸ்வீட். நான் வாழ்த்துறேன், விரும்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. ஜூலை 15th கார்கி தியேட்டர்ஸில் வருது. ப்ளீஸ் போய் பாருங்கள். நான் நம்புகிறேன் உங்களுக்கெல்லாம் பிடிக்கும்ட்டு.